தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோவில் கோயம்புத்தூரில் இருக்கிற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை இணைத்து ஒரு சங்கமாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் தலைவர் தேவகோவிந்தராஜ். ஸ்ரீதர் என்னுடைய நண்பர். ஈசாவில் நாங்கள் எல்லாம் தன்னார்வ தொண்டு நிறையா செஞ்சுருக்கோம். அவரு தான் இவரை அறிமுகப்படுத்தி வச்சார். இது மாதிரி வர 23ஆம் ஆண்டு விழா பண்ணுறோம். தீபம் இயற்கை டிவி சார்பாக நீங்கள் அவசியம் எங்களுக்கு ஒளிபரப்பணும் அப்படின்னு கேட்டாங்க. நம்ம நோக்கமே இதுபோல் தன்னார்வ தொண்டு செய்கிறவங்க, சிறந்த கலைஞர்கள், நல்ல ஆன்மீக செயல்களை போடுறதுக்கு தான் நம்ம தீபம் இயற்கை டிவி உங்களுடைய ஆதரவோடு சிறப்பாக நடந்துட்டுருக்கு. அவங்களே தீபம் இயற்கை டிவி தான் இந்த விருது வழங்கும் விழாவில் ஆத்தரைஸ்டு யூடியூப் சேனல் அப்படின்னு அழைப்பதிலேயே பேர் போட்டாங்க. தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சங்கம் நடத்தும் விருது வழங்கும் விழாவில் 5ஆம் பாகத்தை பார்க்க போகிறோம் என்பதை இதன் மூலம் நாம் உணர்ந்து கொள்வோம். மேலும் இது நம்ம முன்னேற்றம் எல்லாம் வர்றதுக்கு இது நம்ம சங்கத்தோட தொடர்ந்த ஒத்துழைப்பும் இன்னும் நிறைய பேர் சேர்றதும் இங்கே அவசியமாக இருக்குங்கிறத இங்கே நான் பதிவு பண்ணுறேன். இப்போ இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராகிய சிறப்பு விருந்தினர் ஸ்பீச்சுங்க அடுத்து திரு யோகநாதன் அவர்கள். அவங்க பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி விருது பெற்ற இயற்கை ஆர்வலர். அவங்களோட சிறப்புரை. எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அண்ணனை பற்றி நான் 2 வார்த்தைகள் சொல்லணும். தன் வீடு தன் பிள்ளை தன் பெண்டு அப்படின்னு இருக்கிறவங்க நிறைய. இந்த ஊர் என் ஊர், இந்த ஊர் பசுமையாக இருக்கிறதுக்காக என் உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப குறைச்சல். அதற்காக ஒரு மிகப்பெரிய கம்பெனி நீ இந்த பிரச்சனையை விட்டு வெளியே போனீங்கன்னா உனக்கு 1 கோடி ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிச்சு 20 வருடங்களுக்கு முன்பாக. 20 வருடங்களுக்கு முன்பாக 1 கோடி என்பது எவ்வளோ பெரிய தொகை. அவர் பார்த்து கொண்டிருப்பது கண்டக்டர் பணி, மாதம் 10,000 ரூபா சம்பளம், அவ்வளோதான். அந்த சம்பளத்தில் இருந்து கொண்டு கூட எனது இயற்கை எண்ணெயை அழிப்பதற்காக எந்த பெரிய கம்பெனி வந்தாலும் அதை நான் ஏற்க மாட்டேன். உயிருக்கெல்லாம் அச்சுறுத்தல் வந்தது. அந்த நேரத்திலும் கூட அதையும் தாண்டி இயற்கை ஆர்வலராக பணிபுரிந்து கொண்டு சாதாரணமாக இருப்பார். நாளை காலையில் போனீங்கன்னா 70ஆம் நம்பர் பஸ்ஸில் கண்டக்டராக பார்க்கலாம். அவர் அடுத்த வாரம் போனீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல போய் 100 குழந்தைகளுக்கு மரம் சொல்லிக் கொடுப்பார். மரம் நடுவதற்கல்ல, மரம் வளர்த்து ஆளாக்குவதற்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருப்பார். அப்படி கோல்டன் ஷூ, ஜனாதிபதி விருது எல்லாம் வாங்கினாலும் ஆனால் நான் கோயம்புத்தூரோட செல்லப்பிள்ளைனா நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் வருவனா என்று சொல்லி நம்முடைய பயணித்து கொண்டிருக்கிற அற்புதமான மனிதர். நாம் விருதுக்கு தேர்ந்தெடுப்பது எப்படி என்று பாலகுருசாமி அண்ணா கேட்டார். களத்தில் யார் பணியில் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் விருது கொடுக்க வேண்டும். கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு விருது கொடுப்பதில் எங்களுக்கு பெருமை இல்லை. சரிதானே அண்ணா? களத்தில் யார் சமுதாய பணி புரிகிறார்களோ அவர்களை செலக்ட் செய்திருக்கிறோம். அவர்களுக்கான விருது விளங்கும் விழா இது. யோகநாதன் அண்ணா தங்களது உரையை துவக்கம். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். நான் நிறைய நிகழ்வுக்கு போயிருக்கேன். ஒரு 8700 பள்ளிக்கல்லூரிகளுக்கு மேலே இந்த 28 வருஷமாக விசிட் பண்ணியிருக்கேன். இப்படி ஒரு எளிமையான ஒரு துணைவேந்தரை நான் பார்த்ததே கிடையாது. நிறைய துணைவேந்தர் பார்த்துட்டேன். வீட்டுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு வாட்ச்மேன் இருப்பார், அல்லது ஒரு ஹெல்ப்பர் இருப்பார். நில்லுங்க ஐயா கூப்பிட்றேன் பாரு, ஐயா பிஸியாக இருக்கார், நீங்கள் புதன்கிழமை வாங்க பாரு, அப்புறம் வியாழக்கிழமை ஆகும், அப்புறம் நாமளும் வேண்டாண்டா அப்படின்னு விட்டுருவோம். நானும் வெங்கடேஷ் சார் ஒரு நாள் போனேன். அவர் தான் கூப்பிட்டு போனார். போனோன்னு உட்காருங்க, கை கழிட்டு வாங்க, சாப்பிடுங்க. நான் அப்படியே வேர்த்து விறுவிறுத்து அழுக்கு சட்டையோட யூனிஃபார்மோடு அவர் வீட்டுக்கு போனேன். மற்ற ஆளாக இருந்தால் வீட்டுக்குள்ளே விட மாட்டேன். போனோன்னு சாப்பிட உட்காருங்கன்னு சொல்லி சாப்பாடு போட்டார். அந்த மனித நேயம் இருக்கின்ற ஒரு மாபெரும் மனிதரை இந்த விழாவிற்கு அழைத்திருக்கிறது மகிழ்ச்சி. ஏன் சொல்கிறேன்னா, தன்னார்வ தொண்டு நிறுவனம் என்பதே ஒரு மனித நேயம்தான். இதற்கு தலைமை வகிப்பது இவரை கூப்பிட விட வேறு யாரை கூப்பிடணும்? யாரை கூப்பிட்டுருந்தாலும் எடுபட்டுருக்கேன். அப்படி இருக்கிற இந்த நிகழ்விற்கு என்னையும் அழைத்திருக்கிறீர்கள். என்னோடு வருகை தந்திருக்கிற வெங்கடேசன் அவர்கள்,
நிறைய பேர் தெரிந்த முகம்தான். எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். ஒரு நிகழ்வை சொல்கிறேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த பொருட்கள் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணுகிற ஒரு அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் இவர் தான். இவருடைய மாமியார் இறந்து விட்டார், மாமனார் இறந்து விட்டார். அன்னைக்கு காரியம் சொந்த பந்தம் எல்லாம் வந்திருக்குது. இவர் அதை விட்டு அந்த நிகழ்வுக்கு அங்கே வந்திருக்கார். நீங்கள் ஏன் வந்தீங்க அப்படின்னு நான் போய் கேட்குறேன். இல்லைண்ணா இது முக்கியம், அதை நம்ம போய் பார்த்துக்கலாம்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதை நடத்தி வைத்தார். அப்பொழுது நான் உணர்ந்தேன், மிகப்பெரிய மனிதர்களில், நான் மதிக்கிற மிகப்பெரிய மனிதர்களில் கோவிந்தர் அண்ணா எவ்வளவோ உயரத்தில் இருக்கிறார் என்கிற அன்பு அவரிடம். நான் எந்த பிரச்சனைக்கு போனாலும் வாடா பார்த்துக்கலாங்கிறது உங்கள் மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான். இல்லைன்னா நம்மளெல்லாம் அடித்து கொண்டு தூக்கி போட்டுருவாங்க. பெரிய இஷ்யூ கோத்தகிரியில் ஒரு லாங்குட் சோலா இப்போ போன ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது. அந்த லாங்குட் சோலா வந்து ஒரு சதுப்பு நில காடு, 15 ஊருக்கு குடிநீர் கொடுக்குது. அதை ஒரு பக்கம் ஆண்கள் கழிவறையாக, ஒரு பக்கம் பெண்கள் கழிவறையாக மக்கள் பயன்படுத்தினார்கள். அதையெல்லாம் அங்குள்ள ஆசிரியர்கள், பாலமுருகன் சார் சொன்ன மாதிரி நல்ல ஆசிரியர்கள் இருந்தார்கள். அவர்களோடு இணைத்து ஒரு வாட்ச் டாக் கமிட்டி போட்டு சுற்றி ஃபென்சிங் பண்ணி அந்த காடை காத்து இன்றைக்கி 15 ஊருக்கு குடிநீர் கொடுக்குது. அந்த காட்டுக்குள்ளே 6500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு கட்டிடம் சுற்றுலாத்தலம் மாதிரி பண்ணுவதற்கு கட்டி, அந்த காட்டை சுற்றி காட்டுவதற்காக ஒரு 6 பேட்டரி கார் வாங்குவதற்கு அரசாங்கம் அனுமதித்தது. நான் அந்த நேரத்தில் அண்ணனுக்கு தெரியும், உடல்நிலை சரியில்லை. அங்கே எல்லோரும் சொல்கிறார்கள், செய்ய மாட்டேங்கிறாங்க. நான் ஃபோன்லேயே ஒவ்வொருத்தரையும் அழைத்து போய் கோத்தகிரியில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் செய்து அந்த காடை காப்பாற்றி இந்த ப்ராஜெக்டை கேன்சல் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வேலையை ஆர்த்தாண்டிக்காக செய்வது. இங்கே கொடிசியாவில் இருக்கக்கூடிய ஒரு 500 ஏக்கர் தொழில்பேட்டை பண்ணுவதற்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே எல்லாரும் போயிருக்காங்க. ஒரு என்ஜிஓ, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய என்ஜிஓ 18,000 ரூபா கொடுத்தா மருதம் எடுத்து தருவோம், ஆனால் வர்றது எங்களுக்கு சந்தேகம் தான் அப்படின்ட்டாங்க. கடைசியில் என்னை கூப்பிட்டு போனாங்க. அங்கே மஞ்சனத்தி மரமும் வேப்ப மரமும் இருந்தது. நமக்கு தெரிஞ்ச விஞ்ஞானம் அவ்வளோதான். மற்ற மரம் இருந்தால் வேறு மரமும் வரும், நம்ம நடுற மரமும். அங்கே நட்ட 500 ஏக்கரில் மரங்கள் நட்டு இன்றைக்கி பெரிய மரமாக வளர்ந்துருக்கிறது. பெருந்துறை சிப்காட் அங்கே ஒரு சோலை வனமே உருவாக்கியிருக்குது. 75வது சுதந்திர தினத்தை அன்று அக்ரி யூனிவர்சிட்டி உள்ள ஒரு சுதந்திர வனம் பண்ணேன். அதில் ஆரவலில் பேசுகிறதுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. வரும்போது ஒரு 25 வெரைட்டி மரம் கொண்டு வந்தேன். அதில் 20 வெரைட்டி கோயம்புத்தூரில் இல்லாத புது மரம். நமக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. கோயம்புத்தூரில் இல்லாத மரம் 20 மரம் கொண்டு வந்து நம்ம நட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறோமே அப்படிங்கிறது. இந்த மாதிரியான வேலைகளை தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். நாம் எல்லா என்ஜிஓஸும் இணைந்தோன்னா ஒரு 40 ஏக்கர் வனம் பண்ணுவதற்கு உண்டான வேலைகளை முயற்சி பண்ணிகிட்ருக்கிறோம். நம்ம எல்லோரும் செய்வாங்க. ஒரு காடை உருவாக்கி இந்த அரசுக்கு நம்ம கொடுப்போம். இப்படியான வேலைகள் தான் செய்து கொண்டிருக்கிறோம். கோவிந்தராஜன் என்னை பாராட்டுறதுலாம் பெரிய விஷயமில்ல. அக்கா துணைவியார் அவர்களை, அண்ணனுடைய துணைவியார் அவர்களை பாராட்டுவது தான் பெரியது. படிக்கும்போது 3 விஷயம் சொல்லியிருக்கிறார். ஆசிரியர் சொன்னதை கடைப்பிடித்து அப்படியே வாழ்கிற ஒரு நல்ல மனிதர். இவர் கடை வச்சார். கடையெல்லாம் ஆஃபீஸ் தான், அது கடையில் இப்போ அது அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். கம்யூனிகேஷன் ஆஃபீஸ். இது மாதிரி நீங்களும் கொஞ்சம் மரம் நடுகிற பணியும் கொஞ்சம் செய்யுங்க, முடிஞ்சளவு செய்யுங்க. மரம் 100 மரம் 1000 மரம் 5000 மரம் நட்டு கையை தட்டிட்டு போகிற வேலை வேண்டாம். ஒரே ஒரு மரம், உயிர் வாழ ஒரு மரம் நட்டு வளர்த்துட்டிங்கனாவே அதே பெரிய புண்ணியமாக போகும். வரக்கூடிய காலங்களில் நான் டெல்லி போயிருந்தேன். அங்கே தமிழ் பள்ளி, 100 ஆண்டு கண்ட தமிழ் பள்ளி 8 ஸ்கூல் இருக்குது. அவர்களை கூப்பிட்டு இனிமேல் நீங்கள் வந்து பட்டாசு வெடிக்கக்கூடாது தீபாவளிக்கு, நீங்கள் உறுதிமொழி எடுத்துக்குவீங்களான்னு ஒவ்வொருத்தராக வந்து முதல் ஆண்டு ஒரு 75% வந்தது. போன வருடம் 100% பேர் குடும்பத்தோடு வந்து சத்தியம் பண்ணி பட்டாசு வெடிக்க நிறுத்திவிட்டார்கள். காரணம், அங்கே மூச்சு திணறல் ஏற்பட்டது. அந்த மூச்சு திணறல் கோவையில் எப்பொழுது ஏற்பட போகிறதோ அன்னைக்கு நான் வந்து பட்டாசு வெடிக்காமல் எல்லாம் சொல்லுவாங்க.
நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க, சிவகாசியில் உள்ளவனுக்கு சோறு போட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி. இப்போ மேட்டுப்பாளையத்தில் விஸ்கோஸ் தொழிற்சாலை இருந்தது. போனஸே வந்து பெரிய ஷாப்பர் பேக்கில் தான் வாங்கிட்டு வருவாங்க. அந்த விஸ்கோஸ் தொழிற்சாலை இன்னைக்கு இருந்திருந்தால் திருப்பூர் நகரம் இல்லை. திருப்பூர் நகரம் இல்லாமல் போயிடுச்சுன்னா எத்தனை இளைஞருக்கு வேலை இல்லாமல் போயிருக்கும். குடிக்கிறதுக்கு பவானி ஆற்றுலேருந்து தண்ணி எடுக்க முடியாமல் போயிருக்கும். ஆக அந்த தொழிற்சாலை மூடப்பட்டது, பவானி ஆறு பிழைத்து கொண்டு. உலகத்திலே டேமுக்கு கீழே உள்ள வந்து தண்ணியை திறந்து விடுங்க, தண்ணியை திறந்து விடுங்கன்னு அழுகுவான். மேலே உள்ளவன் தண்ணி திறந்து விட மாட்டோன்னு சொல்லி போராட்டம் பண்ணுவான். 2 பேருக்கு ஃபைட்டாக இருக்கும். உலகத்திலேயே மாறி நடக்குது. ஒருத்தப்பால டேமுக்கு கீழே உள்ளவன் தண்ணி திறந்து விடாதங்கிறான், மேலே உள்ளால தண்ணியை திறந்து விடுங்கிறான். 10 மணிக்கு மேலே எனக்கு மூச்சு அடைச்சிக்குது, சாயக்கழிவிலேருந்து வரக்கூடிய வாய் வந்து மூச்சு அடைக்குது, நாங்களாம் இறந்து போயிடுவோங்கிற பயம் இருக்குங்க. இப்போ நம்ம எங்கேருந்து போகுது அந்த ஆற்று? ஒருத்தப்பாலம் டேம் நம்ம நொய்யல். நாமெல்லாம் டவுனில் இருக்கோங்க, நாங்கள் நொய்யல் ஒன்றும் செயலாற்று இல்லை. நாம் சாப்பிட்டு போடுகிற இலை கூட அந்த நொய்யலில் தான் கொட்டப்படுகிறது. சார் சொன்ன மாதிரி பொல்யூஷன் கண்ட்ரோல் எங்கே இருக்குது? எல்லா கோழி கழிவுகளும் எல்லா இறைச்சி கழிவுகளும் அந்த நொய்யலில் தான் கொட்டப்படுகிறது. அதெல்லாம் வந்து நம்மளால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. எப்போவுமே கேரளாவிலேருந்து மருத்துவ கழிவு தமிழகத்துக்கு வந்து கொண்டு வந்தது. ஒரு நாள் ஒரு புது டிரைவர் போட்டு அனுப்பிச்சிட்டா அவனுக்கு தெரியல எங்கே கொண்டு போய் இந்த குப்பையை கொடுக்குறது. அவங்க 5 கவர் வச்சுருக்கான், 5 கவர்லேயே காசு வச்சுருக்கான். எனக்கு தகவல் வந்தது, போத்தனூர் ஸ்டேஷனில் போய் 2 லாரியை பிடிச்சி வழக்கு போட்டு உள்ளே நிறுத்தியாச்சு. அதுதான் முதலில் நமக்கு கிடைத்த விழிப்புணர்வு. அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் கொண்டு போட்டேன்னு தெரியாது. இப்படி ஒவ்வொரு வேலைகளையும் துணிந்து நாம் செய்கிறதற்கு வந்து இந்த என்ஜிஓஸ் ஒருங்கிணைத்து இருக்கிற விஷயம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. 4 பேர் 4 பக்கம் இருப்பாங்க. இதை ஒருங்கிணைச்ச அண்ணா கோவிந்தராஜ் அண்ணா அவர்களுக்கு எனது திறந்தால் இந்த வாழ்த்துக்கள்னா, இது வந்து சாதாரண விஷயமே இல்லைங்க. சொல்லுவாங்க இன்றைக்கி இருப்பான் நாளைக்கு போயிடுவான். அதை தொடர்ந்து நடத்துகிற பணியை அண்ணன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ ஒரு பலம் இருக்குது. என்ஜிஓஸ் எல்லாம் ஒன்று சேருவாங்க அப்படின்னு ஒருத்தன் சும்மா அடிக்க வந்தால் கூட அவங்க திருப்பி அடிப்பாங்கங்கிற ஒரு பயம் இருக்கிற எண்ணத்தை வந்து உருவாக்கியிருக்கீங்க. அதனால் இதில் செயல்படுகிற அத்தனை நிர்வாகிகளுக்கும் எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லா என்ஜிஓஸும் என்னை வந்து பயன்படுத்திக்கிங்க. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒரு ஸ்கூல் காலேஜுக்கு போவேன். அங்கே பண்ணி மரம் நடுவது எப்படி, என்ன மரம் எங்கே நடணும், எதுக்கு நடணும்னு சொல்லி ஒரு 1.5 மணி நேரம் ஒரு ஸ்லைடு ப்ரெசன்டேஷன் பண்ணுவேன். என்னை பயன்படுத்திக்கிங்க. பெரியநாயக்கன் பாளையத்துலேருந்து போன மாதம் கூப்பிட்டுருந்தாங்க, வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி எனக்கு வந்து முதல் நாள் 2 மணின்னு சொல்லிட்டார் அண்ணன் டைமு. நான் 2 மணிங்கிறனால வந்து செகண்ட் ஷிஃப்ட் டியூட்டி வாங்கிட்டு ஃபஸ்ட் ஷிஃப்ட் வேலைக்கு போகிறேன். 2 மணிக்கு வரணுங்கிறப்ப என்னால் 11 மணிக்கு வரணுன்னாங்க, போக முடியல. இனிமேல் அந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு முன்னாடியே டைமிங்கோடு சொல்லிட்டிங்கன்னா நான் லீவ் போட்டு கூட நான் வருவதற்கு தயாராக இருக்கிறேன். உயிர் வாழ ஒரு மரம் நடுங்கள். காடும் நாடும் உங்களை தான் நம்பியிருக்கு, வேறு யாரும் இல்லை. காடும் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்கலாம், நம்ம நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும், நாடு நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருக்கும்னு மாதிரி காட்டையும் நாட்டையும் நல்லவர்களை நம்பி தான் இருக்கிறது. எல்லோரும் நாட்டையும் காட்டையும் காக்க எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்வாக தன்னார்வலர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா. திருப்பூரைச் சேர்ந்த டாக்டர் ரமேஷ் அவர்களுக்கு சேவாரத்னா கொடுப்பதில் டிடிஎன்எஸ் சங்கம் பெருமகிழ்ச்சி அடைகின்றது. திருப்பூர் முனியராஜா ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அன்னாருக்கு சேவாரத்னா விருது அன்போடு அழைக்கின்றோம். திருப்பூர் தேவராஜன் ஐயா அவர்களுக்கு சேவாரத்னா விருது கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம்.
finest DJ. 3 விருதுகள் தான் கொடுக்க வேண்டியிருக்குது. 3 பேரை பற்றி நான் ஒவ்வொரு நிமிஷம் சொல்லணும். ஏன்னா நான் முன்னால் நிற்கிறேன், நான் செய்கிறேன் அப்படின்னு எல்லாரும் சொன்னீங்க. ஆனால் நான் யோசித்தா செய்யக்கூடியவங்க 2 பேர் என்னோட இருக்கிறாங்க. நான் என்ன யோசிக்கிறேன்னு தெரியும் அவங்களுக்கு. எப்போ அடிப்பேன், எப்போ சிரிப்பேன், எப்போ கட்டி அணைப்பேன்னு தெரியும். அதை புரிந்து கொள்ளக்கூடிய 2 சகோதரிகள் இருக்காங்க. அதில் ஒருவர் சேவ் அண்ட் இன்ஸ்பயர் ட்ரஸ்ட் என்ற பெயரில் 2 இல்லங்கள் நடத்துகிறார். ஒரு முதியோர் இல்லம், ஒரு மனவளர்ச்சி கொண்டவருக்கான மறுவாழ்வையும் 2ஐயும் நடத்துகின்ற அருமை சகோதரி சுதா அவர்களுக்கு பாராட்டி சேவாரத்னா விருது கொடுப்பதில் டிடிஎன் சங்கம் பெருமையை சொல்கிறார். அம்மா எப்போதும் என்னிடத்திலே அர்ச்சனை வாங்கி கொண்டு என்ன சொன்னாலும் நான் சொன்னால் சரியாக இருக்கும்னு நம்பி நிறைய விஷயங்களை கண்மூடித்தனமாக இருந்தாலும் செய்து கொண்டிருந்து, ஆனால் 25 வருடங்களாக நூற்றுக்கணக்கான குழந்தைகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தாயாக தந்தையாக விளங்கி நிறைய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டு இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் சங்கத்தினுடையாக அச்சாணி வேறாக திகழ்கின்ற அருமை சகோதரி கலா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். எங்களது சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் அன்னூர் பகுதியிலே 5 இல்லங்களை ஒரே இடத்திலே நடத்தி கொண்டிருக்கின்ற சுவாமி சிவாத்மா அவர்கள் யுனிவர்சல் பீஸ் ஃபவுண்டேஷன் அவர்கள் நேரில் வர இயலாத காரணத்தினால் அவர் சார்பாக இந்த சேவாரத்னா விருதை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். பூவரசன் ஸ்ப்ரெட் லவ் ட்ரஸ்ட் சகோதரர் பூவரசன் அவர்களுக்கு சேவாரத்னா விருது வழங்கப்படுகிறது. நமது தன்னார்வ தொண்டு நிறுவன சங்கத்தின் உறுப்பினர்கள் கேட்கும் போதெல்லாம் நிறைய சேவைகளை உடனே செய்கின்ற தென்றல் அறக்கட்டளை சகோதரர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. தென்றல் அறக்கட்டளை சகோதரர்கள் கொஞ்சம் வேகமாக வாங்க. வாழ்விழந்த பெண்களுக்கு மறுவாழ்வு அளித்துக் கொண்டிருக்கின்ற தாயகம் மறுவாழ்வு மையத்தினுடைய சகோதரிகள் இருவரையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஒரு நல்ல பாராட்டுதல் கொடுக்கலாம்.
கோயம்புத்தூர் ரியல் எஸ்டேட் அண்ட் பில்டர்ஸ் அசோசியேஷனுடைய பொதுச் செயலாளர், வள்ளலார் வைத்தியசாலையினுடைய மண்டல பொதுச் செயலாளர், இப்படி பல்வேறு சமூக பணியிலே என்னோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற சகோதரர் என்ஜினியர் அர்ஜுன் ஸ்ரீதர் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். இந்த நிகழ்வு சொன்ன உடனே ஃபோட்டோ வீடியோக்கு 10,000 ரூபா ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இருக்கேன்னா நீ எதுக்கு நான் அங்கெல்லாம் போகிறேன், நான் ஃப்ரீயாக ஃபோட்டோ எடுத்து தரேன்னா அப்படின்னு சொல்லி என்னோட பயணம் செய்து கொண்ட சாய் அறக்கட்டளையோடு தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்க சகோதரர் ராஜேந்திரன் அவர்களை பாராட்டி ஒரு சிறிய விருது வழங்குவதில் பாருங்கள். சகோதரி இந்து பிரியா அவர்களுக்கு ஒரு சிறிய பாராட்டு சான்றிதழ் வழங்கி அவர்களை கௌரவிக்கின்றோம். கீபோர்டு வாசித்து நம்ம எல்லாம் சந்தோஷப்படுத்திய பேங்க் ஆஃப் பரோடா ஊழியர் சகோதரர் சங்கர் அவர்களை பாராட்டி இந்த விருது வழங்கப்படுகிறது. என் ஜூனியர், அதனால் சந்தோஷமாக ஒரு பாராட்டு கொடுங்க. பிஎஸ்ஜி ஆர்ட்ஸ் காலேஜில் என்னோட ஜூனியர். குளங்கள்
பாதுகாப்பு அமைப்பின் தன்னார்வலர், தீபம் இயற்கை யூடியூப் சேனலுடைய உரிமையாளர், தீபம் கம்பெனிஸ் உரிமையாளர் அருமை சகோதரர் சுவாமிநாதன் அவர்களுக்கு விருது வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். குழந்தைகள் நல உறுப்பினர் அவர் அப்படித்தாங்க. அவர் வந்து பெரிய டாக்டர் பட்டம் பெற்ற மேதை, நிறைய விஷயங்களில் நிறைய இது பண்ணுறாரு. ஆனால் சாதாரணமாக சொல்லுவார், கோவிந்தண்ணா என்னென்ன செய்யணும்னு கேட்பார். ஆனால் இந்த இடத்துல உதவி கேட்குறாங்கண்ணா என்னன்னு கேட்பார். இந்த மாதிரி ஒரு 2-3 அரசு அதிகாரிகள் இருந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வள்ளலாரை பாராட்ட முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் வள்ளலார் வைத்தியசாலைக்கு முதல் விருது கொடுத்தது டிடிஎன்எஸ்ஸாக இருக்கணும்னு நாம் நினைக்கிறோம். அதனால் வள்ளலார் வைத்தியசாலையை சேர்ந்த அனைத்து அன்பர்களுக்காகவும், ஏன்னா தனிப்பட்ட பேர் இல்லை, வள்ளலார் படத்தையும் பெயரையும் விட்டு வள்ளலாருக்காக இந்த சேவாரத்னா விருது கொடுப்பதில் டிடிஎன்எஸ் சங்கம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. வள்ளலார் வைத்தியசாலை சாகும் வரை, சாகாக்களை இருக்கின்ற வள்ளலார் வைத்தியசாலை இருக்கும் வரை முதல் விருது வழங்கியது டிடிஎன்எஸ் ஆக இருக்க வேண்டும். அதற்காக இந்த விருது. டி.எஸ். அவனாசிலிங்கம் வழக்கறிஞர், காந்தியவாதி, விடுதலை போராட்ட வீரர் என பல முகங்களுடையவர். 1946 முதல் 1949 வரை மெட்ராஸ் பிரசிடென்சியில் கல்வி அமைச்சராக பணியாற்றிய சமயத்தில் தமிழை பயிற்றுவிக்கும் மொழியாக அறிமுகம் செய்தார். 1946 தமிழ் வளர்ச்சிக் கழகம் நிறுவி தமிழில் முதன்முறையாக ஒரு 10 அதிகாரங்களை கொண்ட கலைக்களஞ்சியத்தை வெளியிட்டார். தேசபக்தர்